பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. மித்து, ஃபைனலி நம்ம வீட்டுக்கு நம்ம ரூம்க்கு வந்தாச்சு. இந்த நாளுக்காக தானே மித்து நீ நானும் ரொம்ப நாளா ஏங்கிட்டு இருந்தோம். ஃபைனலி அந்த டே வந்தாச்சு. மித்து பாப்பா என்னாச்சுடி? என்ன யோசிக்கிற? மித்து என்னாச்சுடி? அலற இல்ல, நீ எவ்வளவு ஆசையா இருந்த கல்யாணத்துக்கு அப்புறம் என் கூட சந்தோஷமா வாழணும்னு. ஆனா இப்போ அது அது எதுவுமே முடியாம போயிட்டல. அதான் கஷ்டமா இருக்கு. மித்து இப்ப எதுக்கடி நீ அலற? இங்க பாரு மித்து, சீக்கிரமாவே எல்லாம் சரியாகிடும்டி. நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி தான், நீ நானும் சந்தோஷமா வாழ போற நாள் கூடிய சீக்கிரத்துல வந்துரும். சரியா? உண்மையாவே எனக்கு சீக்கிரம் குணமாகிடுமா ஹிட்லர்? ஆமா, இதுல என்னடி டவுட் இருக்கு? கண்டிப்பாவே என் மித்து சீக்கிரமா குணமாகிடுவாங்க. மித்து ப்ளீஸ் டி அழாத. இப்ப நீ அழுகை நிறுத்தலன்னு வச்சுக்கோயேன், மாமாவும் அழுகை நிறுத்த வைப்பேன் என்னோட ஸ்டைல்ல. எப்படி வசதி? அந்த பயம் இருக்கணும். லவ் யூ டி மித்து. சரி ஓகேடி, ரொம்ப நேரமா நீ உட்காந்துட்டே இருக்க. டாக்டர் ரொம்ப நேரம் உட்காந்துருக்க கூடாதுன்னு சொன்னாரு. சோ படுக்கலாமா? தூ என்னாச்சுடி? உங்ககிட்ட தான் கேக்குறேன், படுக்க வைக்கவா? இல்ல, அது நர்ஸ் வந்துட்டாங்களா? இல்ல மித்து, அவங்க வரதுக்கு டைம் ஆகும். ஏண்டி என்னாச்சு? ஓ ஹிட்லர், நீ வைஷு அப்படி இல்லைன்னா லக்ஷ்மி அம்மாவை வர சொல்றியா? சரிடி, நான் வர சொல்றேன். ஆனா எதுக்கு? என்னாச்சு உனக்கு? இல்ல, அது அது ஒன்றும் இல்லை. நீ போய் வர சொல்லு போ. மித்து, ரெஸ்ட் ரூம் போகணுமா? என்ன? இல்லடி, ரெஸ்ட் ரூம் போகணுமான்னு கேட்டேன். ஆமா, அதுக்கு தான் வர சொன்னேன். நீ போய் வர சொல்லு போ. எதுக்கடி அவங்க? நான் தான் இருக்கல, அப்புறம் என்ன? நானே கூப்பிட்டு போறேன். ஓகே? என்ன நீயா? நான் தான். ஏண்டி? இல்ல வேண்டாம், நீ போய் அவங்கள வர சொல்லு. மித்து என்னடி பேசுற? ஏன் அவன் புருஷன்டி, இதுல என்னடி இருக்கு? இங்க பாரு மித்து, இந்த உலகத்திலேயே எல்லாரையும் விட அதிகமான உரிமை எனக்கு உன் மேல இருக்குடி. அதனால இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. சரியா? நான் இருக்கேன். ஓகே, நீ வா போலாம். இல்ல அது மித்து, நீ தயங்குறதுலே தெரியுது நீ இன்னும் என்ன புருஷனா அக்செப்ட் பண்ணிக்கலன்னு. இட்ஸ் ஓகேடி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் போய் யாரையாச்சும் வர சொல்றேன். ஓகே? ஒரு நிமிஷம். என்னடி? அது நீயே கூப்பிட்டு போ. மித்து, இதுக்கு முன்னாடி எப்படியோ, ஆனா இதுக்கப்புறம் நீ நானும் இதே ரூம்ல ஒன்னாதான் இருக்க போறோம். அப்படி இருக்க பட்சத்துல ஒன்னு நான் பாத்துக்காம வேற யாரடி பாத்துக்க போறான்? அதனால இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லடி. இதெல்லாம் சும்மா சின்ன சின்ன விஷயம்தான். ஏன்னா லைஃப் ஃபுல்லா உன்னை நல்லா பார்த்துப்பேன்னு உனக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். அதை நான் நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன். சரியா? சரி ஓகே, இப்போ டைம் ஆகுது, போலாம் வா. லவ் யூ ஹிட்லர். லவ் யூ டூடி மித்துக்குட்டி. மித்து, இப்போ ஓகே தானடி? தேங்க்ஸ் ஹிட்லர். என்ன தேங்க்ஸா? எதுக்குடி? மித்து, நான் உன் புருஷன்டி. உனக்கு இதெல்லாம் நான் பண்ணாம வேற யார் பண்ண போறா? லவ் யூ ஹிட்லர். லவ் யூ டூடி மித்து. சரி ஓகே, ரொம்ப நேரமா உட்காந்துருக்க, படுக்க வைக்கட்டுமா? ஹிட்லர், அது உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்னடி? சொல்லு. இல்ல, அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். மித்து, இவ்வளோ நாள் நீ தயங்குனது வேறடி. ஆனா இப்ப நான் உன் புருஷன், அதனால என்கிட்ட நீ எந்தவித தயக்கமும் இல்லாம எது வேணாலும் சொல்லலாம். ஓகே? சரி ஓகே, சொல்லு. என்ன சொல்லணும்? இல்ல, அது அர்ஜுனுக்கும் வைஷுக்கும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணலாம்ல. என்னாச்சு? என்ன யோசிக்கிற? நான் ஏதாச்சும் தப்பா சொல்லிட்டேனா? இல்ல, எனக்கு எப்படி இருக்குங்கிறதுக்காக அவங்க சந்தோஷத்தை நம்ம கெடுக்க கூடாதுல்ல. அவங்களும் நிறைய கனவுகளோடையும் ஆசைகளோடையும் தானே கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அதான் ஹிட்லர், தப்பா நினைச்சுக்கிட்டியா? சாச்சா மித்து, இதுல தப்பா நினைக்க என்னடி இருக்கு? நானும் அதான் மித்து யோசிச்சுட்டு இருக்கேன். அவங்க 2 பேருக்கும் பெரியவங்க கிட்ட சொல்லி ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ண சொல்லலான்னு பார்த்தா கரெக்டா நீயும் அதையே சொல்ற. ஹிட்லர், அது உனக்கு வருத்தமா இருக்கா? வருத்தமாவா? எதுக்குடி? இல்ல, அது நீயும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் அப்படி இப்படின்னு நிறைய கனவோட இருந்திருப்பல்ல. ஆனா அது எதுவுமே இப்போ நடக்கல. சாரி ஹிட்லர், சாரி.
மித்து என்னடி இது குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க எதுக்கு மித்து இப்படி நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க இங்க பாரு மித்து எனக்கு இப்போதைக்கு என் மித்து பாப்பா சரியாகணும் அது மட்டும்தான் மைண்ட்ல இருக்கு மத்தபடி இதுல வருத்தப்படலாம் எதுவும் இல்லடி இல்லை ஹிட்லர் எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்கு எவ்வளோ ஆசையோடு இருந்தேன்னு எனக்கு நல்லா தெரியும் ரிசப்ஷன் அன்னைக்கு நைட்டு கூட இந்த ரூமில் என்கிட்ட நீ என்னெல்லாம் பேசினேன் ஆனால் இப்போ எந்த சந்தோஷத்தையுமே என்னால் உனக்கு கொடுக்க முடியல ஹிட்லர் சாரி மித்து பாப்பா என்னடி பேசுற நீ பிசிக்கலா 2 பேரும் ஒன்னா இருந்தாதான் சந்தோஷமா இருப்போம்னு அர்த்தமா என்ன அப்படிலாம் சத்தியமா கிடையாது மித்து லவ்ல லஸ்ட்ங்கிறது ஒரு பார்ட்டடி அது மட்டுமே லவ் கிடையாதுல்ல லவ்ல அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு மித்து இப்ப என் மித்து பாப்பா என் கூட இருக்கீங்க இது எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்குன்னு தெரியுமா இந்த ஒரு டேக்காக நான் எவ்வளவு நாள் எங்க இருக்கேன்னு தெரியுமாடி ஃபைனலி இந்த டே எனக்கு நடந்துருச்சு இதை நினைச்சு சந்தோஷப்படாம நீ என்ன மித்து என்னென்னமோ யோசிச்சுட்டு இருக்கா எல்லாம் ஓகே தான் ஆனால் உனக்கும் நிறைய ஆசையெல்லாம் இருக்கும்ல ஹிட்லர் அது அது எதையுமே என்னால் நிறைவேற்ற முடியல அதான் கஷ்டமாக இருக்கு மித்து என்னடி பேசுற நீ கண்டிப்பா நீ நானும் சந்தோஷமா இருக்க தாண்டி போறோம் அது கொஞ்சம் டிலே ஆகுது அவ்வளோதான் அதோட நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை மித்து இப்போதைக்கு என் மைண்ட் ஃபுல்லா என்ன தெரியுமா இருக்கு என் மித்து பாப்பாவை சீக்கிரமா குணமாக்கணும் என் மித்து பாப்பாவை பழைய மாதிரி திரும்ப எடுத்துட்டு வரணும் அது மட்டும்தான் இருக்கு மற்றபடி வேற எதுவுமே இல்லடி நான் வருத்தப்படுவேன்லாம் நீ யோசிக்காத சரியா நான் நல்லா தான் இருக்கேன் அதோட என் மித்து பக்கத்துல இருக்கா அதனால நான் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன் லவ் யூ ஹிட்லர் லவ் யூ நோடி மித்து பாப்பா இன்னும் எவ்வளவு நேரம் தான் அழ போற நீ முதல்ல கண்ணை தொடடி இதான் என் மித்து பாப்பா சரி ஓகே இப்ப என்ன பாரு இங்க பாரு மித்து இது எல்லாமே சும்மா டெம்பரவரிடி சீக்கிரமா எல்லாமே மாறும் அண்ட் என் மித்து பாப்பாவும் பழைய மாதிரி ஆகிடுவாங்க அப்புறம் எல்லாத்துக்கும் சேர்த்து மாமா மொத்தமா வச்சுக்கிறேன் ஓகே என்ன எவ்வளவு நேரம் தான் மேடம் கீழே குனிஞ்சு சிரிக்க போறீங்க அவங்க சிரிச்ச முகத்தை எனக்கும் காட்டினீங்கன்னா நானும் பார்த்து சந்தோஷப்பட்டுப்பேன்ல என்ன சிரிச்சனா இல்லையே அப்படியா நம்பிட்டேன் லவ் யூ மித்து பாப்பா வேற எதுவும் தேவையில்லை நீ மட்டும் போதும் கண்ணில் வைத்து காத்திருப்பேன் என்னவனாலும் உன்னெதிரில் நான் இருக்கும் ஒவ்வொரு நாளும் உச்சி முதல் பாதம் வரை வீசது வாசம் லவ் யூ ஹிட்லர் சரிங்க மேடம் ரொம்ப நேரமா மித்து பாப்பா உட்காந்துட்டே இருக்கீங்க ஸோ இப்போ படுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் ஓகேவா நான் உங்களை படுக்க வச்சுட்டு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு நான் போய் பெரியவங்களை பார்த்து பேசுறேன்டி சரியா அத்தை என்னாச்சு அத்தை என்ன யோசிக்கிறீங்க இல்லம்மா மீனாட்சி இந்த வீட்டோட மூத்த மருமகளும் சின்ன மருமகளும் வீட்டுக்கு வந்ததை நினச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அதோட அன்னைக்கு கல்யாணம் அன்னைக்கு எந்த சடங்கு சம்பிரதாயத்தையும் நம்மளால பண்ண முடியல ஆனால் இன்னைக்கு மன நிறைவாக எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டோம்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா ஆனா என்னத்த இல்லைம்மா எல்லா சடங்கு சம்பிரதாயமும் பண்ணிட்டோம் ஆனால் சாந்தி முகூர்த்தம் அதை பற்றி தான் அத்தை நானே யோசித்தேன் எல்லாத்தையும் மன நிறைவாக பண்ணிட்டோம் அத்தை ஆனால் முக்கியமான சடங்கே சாந்தி முகூர்த்தம் தான் ஆனால் நம்ம மித்ரா இப்படி இருக்கும்போது எப்படி தான் அதை நம்ம ஏற்பாடு பண்ணுறது ஆமாம் மீனாட்சி நானும் அதுதாம்மா யோசிக்கிறேன் ஆதியும் மித்ராவும் இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நம்மளால் சாந்தி முகூர்த்தம் ஏற்பாடு பண்ண முடியாது அதே சமயம் அவங்க 2 பேர் இப்படி இருக்கும்போது அர்ஜுனுக்கும் வைஷுக்கும் ஏற்பாடு பண்ண முடியாது என்ன பண்ணுறதுன்னே தெரியலம்மா ஒரே குழப்பமாக இருக்குது ஜானு அம்மா அதுக்கண்ணா வாடா மித்ரா என்ன பண்ணுறா மித்ராவை இப்பதான் படுக்க வச்சுட்டு வந்தேன் ஜானு அம்மா உங்க 2 பேர்கிட்டயும் ஒரு விஷயம் நான் பேசணும் என்ன பாதி இல்லம்மா எப்படி சொல்றதுன்னு தெரியல அது அர்ஜுனுக்கும் வைஷுக்கும் சாந்தி முகூர்த்தம் ஏற்பாடு பண்ணலாம்ல என்ன ஆதி இப்போ நீ என்ன சொன்ன ஆமா ஜானு இன்னைக்கு நாள் நல்லா இருக்குன்னு நீங்க எல்லாரும் தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க அதனால இன்னைக்கே அர்ஜுனுக்கும் வைஷுக்கும் சாந்தி முகூர்த்தம் ஏற்பாடு பண்ணலாம்ல ஏன் இதை பத்தி யாரும் எதுவுமே பேசல ஆதி என்னப்பா பேசுற நீ அர்ஜுனுக்கும் வைஷுக்கும் மட்டும் எப்படிப்பா சாந்தி முகூர்த்தம் ஏற்பாடு பண்றது ஆமாண்டா ஆதி மீனாட்சி சொல்ற மாதிரி உங்க 4 பேருக்கும் ஒன்னாதாண்டா கல்யாணம் ஆனிச்சு இதுல எப்படி அவங்க 2 பேருக்கு மட்டும் சாந்தி முகூர்த்தம் ஏற்பாடு பண்றது அது அது சரியா வராதுடா பாவண்டா மித்ரா அவன் மனநிலைமை எங்கேயாச்சும் நீ யோசிச்சு பார்த்தியாடா நீ பாட்டுக்கு ஒரு முடிவு எடுத்துட்டு வந்து அர்ஜுனுக்கும் வைஷுக்கும் சாந்தி முகூர்த்தம் ஏற்பாடு பண்ணலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏண்டா ஆதி ஏண்டா இப்படி பண்ற ஜானு எனக்கு புரியுது ஜானு ஆனா ஏற்பாடு பண்ண சொன்னதே மித்து தான் ஜானு என்ன
ஆதி என்னப்பா சொல்ற நீ? ஆமாம்மா, மித்து தான் சொன்னா அர்ஜுனுக்கும் வைஷுக்கும் சாந்தி முகூர்த்தம் இன்னைக்கு ஏற்பாடு பண்ணலான்னு. அவ அர்ஜுனும் வைஷுவும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறாமா. எனக்கும் மித்து சொல்றதுதான் சரியானு பட்டுச்சு. நாங்க இப்படி இருக்கோங்கிறதுக்காக அவங்களோட சந்தோஷத்தை எதுக்குமா கெடுக்கணும்? நம்ம அவங்க 2 பேருக்கும் சாந்தி முகூர்த்தத்தை ஏற்பாடு பண்ணலாம்ல. டேய் ஆதி, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலடா. வயசுல தாண்டா நீயும் மித்துவும் சின்ன பசங்க, ஆனா மெச்சூரிட்டியில ரொம்ப பெரிய மனுஷங்களா இருக்கீங்கடா 2 பேருமே. உண்மையாவே எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலடா. உங்க நிலைமையில வேற யாரு இருந்திருந்தாலும் இப்படிலாம் யோசிப்பாங்களான்னு எனக்கு சத்தியமா தெரியலடா. ஆனா நாங்க சந்தோஷமா இல்லைனாலும் பரவாயில்ல, என் தம்பியும் என் அக்காவும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறீங்கடா. உங்களை மாதிரி மனசு யாருக்குமே வராதுடா ஆதி, யாருக்குமே வராது. எனக்கு உண்மையாவே உன்னை நினைச்சும் மித்ராவை நினைச்சும் ரொம்ப பெருமையா இருக்குடா, ரொம்ப பெருமையா இருக்கு. ஆமாதி, மனசார சொல்றேன்டா, மித்ராவுக்கு இருக்க நல்ல மனசுக்கு அவ சீக்கிரமாவே குணமாகிடுவாதி. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலடா. உண்மையாவே மித்ரா மாதிரி ஒரு மருமக கிடைக்க நம்ம எல்லாரும் கொடுத்து வச்சிருக்கணும்டா. சீக்கிரமாவே எல்லாம் சரியாகிடும்டா ஆதி. ஆமாம்மா, மித்துவோட நல்ல மனசுக்கு அவ சீக்கிரமா குணமாகிடுவான்னு எனக்கும் நிறைய நம்பிக்கை இருக்கு. சரிம்மா, நானும் வருணும் சேர்ந்து ரூம் டெக்கரேஷன்லாம் பார்த்துக்குறோம். நீங்க மற்ற சடங்குலாம் பார்க்குறீங்களா? சரிடா ஆதி, நான் போய் லக்ஷ்மி கிட்டேயும் அப்புறம் எல்லார்கிட்டையும் விஷயத்த சொல்லி ரெடி பண்ண சொல்றேன். ஆதி, நான் உன்னை கேட்கவாடா? சொல்லு ஜானு, என்ன? ஆதி, உனக்கு வருத்தமா இருக்காடா? வருத்தமாவா? எதுக்கு ஜானு? இல்லடா, உனக்கும் அர்ஜுனுக்கும் ஒரே நாளில் தான் கல்யாணம் ஆனிச்சு. ஆனால் இன்னைக்கு அவனுக்கு மட்டும். ஜானு வெயிட், என்ன கேட்க போன்னு எனக்கு புரியுது ஜானு. ஆனா ஏன் ஜானு இப்படிலாம் கேட்குற? அர்ஜுன் என் தம்பி ஜானு. அவனுக்கும் கல்யாணத்தை பத்தின ஆசைகள் கனவு எல்லாமே இருக்குல்ல ஜானு. அது எதுக்காக ஜானு எங்களால போகணும்? அதனாலதான் ஜானு. இதுல வருத்தப்படுறதுக்குலாம் எதுவும் இல்லை. அதோட என் மித்து சீக்கிரமா குணமாகிடுவான்னு எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. நீங்க இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க, சரியா? நான் ரொம்ப சந்தோஷமா தான் போய் இந்த டெக்கரேஷன்லாம் பண்ண போறேன், ஓகேவா? நீங்க போய் மற்ற ஏற்பாட்டை மட்டும் பாருங்க, ஓகே? நான் போய் வரணும் அழைச்சிட்டு ரூமை போய் டெக்கரேட் பண்றேன். சரி பாதி. அத்தை பாத்தீங்களா அத்தை, ஆதிக்கு மித்ராவுக்கும் எவ்வளோ பெரிய மனசுன்னு. நம்மளால இன்னொருத்தவங்க சந்தோஷம் போகக்கூடாதுன்னு என்னெல்லாம் பண்றாங்க பாருங்க அத்தை. உண்மையாவே இவங்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு அத்தை. என்ன சொல்றதுனே தெரியல அத்தை. ஆமா மீனாட்சி, எனக்கும் என்ன சொல்றதுனே தெரியலம்மா. அவங்க நல்ல மனசுக்கு இன்னும் 100 வருஷத்துக்கு அவங்க ரொம்ப நல்லா இருக்கணும். சரிம்மா, நேரம் ஆகிட்டு இருக்கு. சீக்கிரம் போய் எல்லார்கிட்டையும் சொல்லி மற்ற ஏற்பாட்டை பண்ணலாம், வா. ஆதி, ஆதி, வருண் கூப்பிட்டியா? ஆமாண்டா, எல்லாமே முடிச்சாச்சுடா. அந்த சைடும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஆதி, என்னடாச்சு? என்ன யோசிக்கிற? என்ன? டேய், நான் என்னடா யோசிக்க போறேன்? அதெல்லாம் ஒன்றும் யோசிக்கலடா. அது அந்த அந்த ஓரத்துல 2-3 ரோசஸ் கீழே விழுந்துருச்சுடா. அதான் எப்படி விழுந்திருக்குன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். டேய் ஆதி, எனக்கு தெரியாதாடா என் மச்சானை பத்தி. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல மச்சான். ஆனா சீக்கிரமா மித்ரா சிஸ்டருக்கு குணமாகி நீங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழணும்டா. உங்க 2 பேரோட நல்ல மனசுக்கும் நீங்க சந்தோஷமா வாழ்வீங்கடா, வாழ்வீங்க. டேய் டேய், என்னடாச்சு? இப்ப நீ என்னடா யோசிச்சுட்டு இருக்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா. டேய், இங்க என்னடா நடக்குது? அம்மாவும் ஜானுவும் தான் புரியாம ஏதோ பேசுறாங்கன்னு பார்த்தா நீங்க 2 பேரும் என்னடா இங்க ரூம்லாம் டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கீங்க? அர்ஜுன், இப்ப எதுக்குடா நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற? டேய், உனக்கும் வைஷுக்கும் ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச் பண்றோம்டா. இதுல என்ன தப்பு இருக்கு? என்ன? அது நீ தெரிஞ்சுதான் பேசுறியாடா? டே, நம்ம 4 பேருக்கு ஒன்னா தாண்டா கல்யாணம் ஆனிச்சு. நீயும் மித்ராவும் இப்படி இருக்கும்போது எனக்கும் வைஷுக்கும் எதுக்குடா? நீ வரும், நீயாச்சும் சொல்ல மாட்டியாடா இதெல்லாம்? அர்ஜுன், என்னடா பேசுற நீ? டே, கல்யாணம் எல்லாருக்குமே நடக்கிற ஒண்ணு தானடா இது. அதோட இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்காண்டா. அதனால தாண்டா அர்ஜுன். டேய், மண்ணம் கட்டி வாயில வச்சு அசிங்கமா வந்துட போகுது. டேய், என்னடா பேசுற நீ? டேய், நாள் நல்லா இருக்குங்கிறதுக்காக எப்படிடா? எப்படி? ஐயோ ஆதி, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையாடா? டேய், மித்ரா இந்த நிலைமையில இருக்கும்போது இப்படிலாம் ஏற்பாடு பண்றீங்க? டேய், பாவண்டா அவங்க. அவங்கள பத்தி எங்கேயாச்சும் நீ யோசிச்சு பாத்தியா? அர்ஜுன், ரிலாக்ஸ்டா. டேய், இந்த மாதிரி பண்ணலான்னு ஃபர்ஸ்ட் சொன்னதே மித்து தாண்டா. என்ன? டேய் அர்ஜுன், ஆமாண்டா, மித்து தாண்டா ஃபர்ஸ்ட் ஏற்பாடு பண்ணவே சொன்னா. அவ ரொம்ப கில்ட்டா ஃபீல் பண்றாடா. அவளுக்கு இப்படி ஆனதுனால நீங்களும் உங்க சந்தோஷத்தை சேர்த்து தொலைக்கிறீங்கன்னு. அவளுக்கு அதுல சுத்தமா விருப்பம் இல்லடா. அதோட மித்து யோசிக்கிறது சரின்னு எனக்கும் தோணுதுடா. டேய், நாங்க இப்படி இருக்கோங்கிறதுக்காக நீங்க 2 பேரும் எதுக்காக உங்க சந்தோஷத்தை தொலைக்கணும்?
என்ன டேய் என்னடா அது பேசுற டேய் வருண் என்னடா இவன் பேசிட்டு இருக்கான் டேய் அர்ஜுன் உன் கோவம் நியாயமான ஒண்ணுதான்டா ஆனா மித்ராவும் ஆதியும் நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறாங்கடா அதனால தான் இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணிருக்காங்க ப்ளீஸ்டா அர்ஜுன் புரிஞ்சுக்கோடா ஆமாடா அர்ஜுன் நீ என் தம்பிடா என் தம்பி சந்தோஷமா இருக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா வைஷு மித்தோட அக்காடா அவளோட அக்கா சந்தோஷமா இருக்கணும்னு அவளுக்கும் ஆசை இருக்குல்லடா எங்க 2 பேருக்கும் நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குடா ப்ளீஸ்டா அர்ஜுன் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ சரியா என்ன நீ அது என்னடா இதெல்லாம் அர்ஜுன் போதுடா சும்மா பூமர் மாதிரி யோசிக்காத சரியா மித்துக்கு குணமானோன்னு அஃப்கோர்ஸ் நாங்களும் சந்தோஷமா இருக்கதாண்டா போறோம் இங்க பாரு அர்ஜுன் எது நடக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பா நடந்தே ஆகும் சரியா நீ சும்மா இதெல்லாம் பத்தி மைண்ட் பண்ணாம ஒழுங்கா சந்தோஷமா இருங்க 2 பேரும் ஓகே அருண் நீ வாடா நம்ம கிளம்பலாம் சரி மச்சான் வா போலாம் டேய் மச்சான் ஆல் தி பெஸ்ட்ரா சிருடா உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன் எதே என்ன வச்சுக்க போறியா டேய் அர்ஜுன் உனக்கு கல்யாணம் ஆகிட்டுறா நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ டேய் என்னடா பேசுற நீ டேய் போதும்டா நிறுத்துங்கடா வரும் நீ வா நம்ம போலாம் டைம் ஆகுது பாரு ஐஷு இந்த சாரில நீ ரொம்ப அழகா இருக்கடி. அம்மா இங்க என்னமா நடக்குது? எதுக்கு இந்த சாரியை என்ன போய் மாத்திட்டு வர சொன்னீங்க? லட்சுமிமா உங்ககிட்ட தான் கேக்குறேன், எனக்கு எதுவும் புரியல. பெரியமா நீங்களாச்சும் சொல்லுங்க, எதுக்காக இப்படி சாரியை கொடுத்து என்ன போய் கட்டிட்டு வர சொன்னீங்க? இப்படி அமைதியா நின்னா என்ன அர்த்தம்? இங்க என்னதான் நடக்குது எனக்கு எதுவுமே புரியல. இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? ஐஷு இப்ப எதுக்கு நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற? இப்ப என்னடி என்னன்னு உனக்கு தெரியணும் அதானே? அது ஒன்றும் இல்லடி, உனக்கும் அர்ஜுனுக்கும் இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், அதுக்கு தான். என்ன சாந்தி முகூர்த்தம் ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா? லக்ஷ்மிமா பெரியமா இவ இவ என்ன பேசிட்டு இருக்கா? இவ சொல்றது உண்மையா? ஆமாண்டா வைஷு. என்ன என்ன பேசுறீங்க? எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? லக்ஷ்மிமா என்ன லக்ஷ்மிமா இதெல்லாம்? எனக்கு எனக்கு சாந்தி முகூர்த்தமா? ஏன் லக்ஷ்மிமா ஏன் இப்படி பண்றீங்க? ஏன் மித்து இப்படி இருக்கும்போது நான் எப்படி லக்ஷ்மிமா? ஐஷோ லக்ஷ்மிமா கிட்ட ஏண்டி கத்துற? நான் தான் ஏற்பாடு பண்ண சொன்னேன். என்ன நீ ஏற்பாடு பண்ண சொன்னியா? மித்து என்னடி இதெல்லாம்? ஐஷோ போதுண்டி போதும். என்ன எனக்காக எவ்வளவு தாண்டி சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன்? வைஷு நீ அர்ஜுனும் எப்படியெல்லாம் லவ் பண்ணீங்க, கல்யாணத்தை பற்றின கனவுகள் ஆசைகள்லாம் உங்களுக்கு எவ்வளோ இருந்துச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும்டி. அதெல்லாம் என்னால் போக எனக்கு சத்தியமா மனசு வரலடி. ப்ளீஸ் வைஷு ப்ளீஸ். தூ என்னடி பேசுகிறேன்? இல்லை எனக்கு புரியல. கல்யாணத்தை பற்றின கனவுகள் எங்களுக்கு மட்டும்தான் இருந்துச்சா? ஏன் உனக்கும் அதிசாருக்கும் அது இல்லையா? மித்து நீங்கள் 2 பேரும் இப்படி இருக்கும்போது எங்களால் எப்படி நினச்சி கூட பார்க்க முடியல மித்து. வைஷு என்னடி பேசுற நீ? நாங்க இப்படி இருக்கோம்னா அதுக்கு காரணம் இருக்குடி. ஆனா எந்தவித காரணமுமே இல்லாம நீங்க எதுக்காகடி உங்க சந்தோஷத்தை தொலைக்கணும்? பாரு வைஷு, நானும் ஹிட்லரும் சேர்ந்து தாண்டி இந்த முடிவு எடுத்தோம். எங்களுக்கு நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும்னு ஆசையா இருக்குடி. அதான் ப்ளீஸ் வைஷு ஒத்துக்கோடி ப்ளீஸ். என்னம்மா பேசிட்டு இருக்கா? நீ அமைதியா இருந்தா என்னம்மா அர்த்தம்? ஐஷு உன் கோபம் நியாயமான ஒண்ணுதான்டா, ஆனா மித்ரா சொல்றதும் வாஸ்தவமான பேச்சு தானடா. இங்க பாருடா மித்து, நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு தான்டா. அதனால பெரியவங்க சொல்றத கொஞ்சம் கேளுடா வைஷு. வைஷு உன் கோபம் நியாயமான ஒண்ணுதான்டா, எனக்கு சத்தியமா என்ன சொல்றதுன்னு தெரியலடா. வைஷு ப்ளீஸ் டி, எனக்காக ஒத்துக்கோடி. வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப ஆசையா உங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் ஏற்பாடு பண்றாங்கடி. ப்ளீஸ் டி, அவங்க சந்தோஷத்தை கிடைக்க வேண்டாண்டி. ஏற்கனவே என்னால் எல்லாரும் வருத்தப்படுறாங்களோன்னு எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குடி. ப்ளீஸ் வைஷு ப்ளீஸ். மித்து என்னடி இது? சாரி, எல்லாரும் ஏதோ பேசிட்டு இருந்தீங்களா? நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? சாச்சா அப்படிலாம் இல்லைடா ஆண்டி, அது டைம் ஆகிட்டு இருக்கான், அதனால வைஷு அண்ணியை கூப்பிட்டுட்டு வர சொன்னாங்க. நான் கூப்பிட்டு போகட்டுமா? தன்யா ஒரு 5 minutes தான், அந்த பாலை இங்கே வச்சுட்டு போ. நான் அவளை வெளியில் அனுப்பி வைக்கிறேன். ஓகே? ஓகே அண்ணி, நான் வச்சுட்டு போகிறேன். அன்னிக்கிட்ட மறக்காம கொடுத்து விட்டுருங்க. மித்து நான் சொல்றத கேளுடி. வைஷு போதும்டி, நிறைய ஆர்கியூ பண்ணியாச்சு. எதுக்கு மேலே இதில் ஆர்கியூ பண்ண எதுவுமே இல்லடி. பாட்டியை சொல்லி விட்டதை கேட்டியா? நல்ல நேரம் போயிட்டு இருக்கான். நீ சீக்கிரம் அர்ஜுன் ரூமுக்கு போ. ஓகே? என்னடி என்ன யோசிக்கிறா? கிளம்படி, தன்யா உனக்காக வெளியில வெயிட் பண்றா பாரு. ஆமாண்டா வைஷு, தன்யா உனக்காக வெளியில வெயிட் பண்றா பாருடா. அதோட புகுந்த வீட்டுல உள்ளவங்களாம் தப்பா நினைச்சுக்க போறாங்கடா. நீ ஃபர்ஸ்ட் போ. ஐயோ சரி சரி போறேன், போதுமா? அதான் வைஷு. வைஷு இப்படி உருண்டா மூஞ்ச வச்சுட்டு போறா? நல்லா சிரிச்ச மாதிரி போடி. இன்னைக்கு நீ எவ்வளவு அழகா இருக்கன்னு தெரியுமா? என் கண்ணே பற்றும் போல இருக்குது. மித்து நீ இருக்கியே, போதுமா? போதும். சரி ஓகே வைஷு, ஆல் தி பெஸ்ட். சரிடி, தனியா ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கா பாரு, நீ போ. வருண் நீங்க எங்கதான் இருக்கீங்களா? உங்களை எங்கெல்லாம் தேடுறது? இங்க என்ன பண்றீங்க வருண்? தன்யா
வருண், என்னாச்சு வருண்? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? தனியா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி ஆதியை நினைக்கும் போது. வருண், ஆமா தன்யா, ஆதியை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. ஆதி மித்ரா சிஸ்டர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படிலாம் வாழணும்னு எவ்வளோ பெரிய கனவோட இருந்தான்னு தெரியுமாடி. ஆனா இன்னைக்கு அவனை பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குடி. நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க ஆதி ரொம்ப கேஷுவலா இருக்கான், நார்மலா இருக்கான்னு. ஆனா அவன் மனசளவுல ரொம்ப நொந்து போயிருக்கான்னு எனக்கு மட்டும் தாண்டி தெரியும். அவன் பாவுண்டி, வெளியில அவன் உடஞ்சழுதா எல்லாரும் கஷ்டப்படுவோமோன்னு நினைச்சு உள்ளுக்குள்ளாரையே புழுங்கிக்கிட்டு இருக்காண்டி. பாவுண்டி ஆதி ரொம்ப பாவம். ஆமா வருண், நீங்க சொல்றது சரிதான். ஆதி என்ன மித்ராணி மேல உயிரே வச்சிருக்காரு. இப்படி எல்லாம் நடக்கும்னு யாரும் நினைச்சு கூட பார்க்கல. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த மாயா தான். அவள நல்லாவே இருக்க மாட்டா வருண், நல்லாவே இருக்க மாட்டா. ஆமா தன்யா, ஒரு பக்கம் அர்ஜுன் வைஷு லைஃப் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைச்சு சந்தோஷமா இருக்குடி. இன்னொரு பக்கம் ஆதியையும் மித்ராவையும் பார்க்கறதுக்கு சத்தியமா என்னால முடியலடி. கடவுள்கிட்ட ஒன்னே ஒன்று தண்டி வேண்டிக்கிறேன், சீக்கிரமா மித்ரா சிஸ்டர் குணமாகி ரெண்டு பேரும் பழைய மாதிரி சந்தோஷமா இருக்கணும்டி. கண்டிப்பா ரெண்டு பேரும் சீக்கிரமாவே சந்தோஷமா இருப்பாங்க வருண். கடவுள் ஒருத்தவங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுக்குறாருன்னா கண்டிப்பா அவங்களுக்கு அதை விட அதிகமா பல மடங்கு சந்தோஷத்தை அள்ளி அள்ளி தருவார் வருண். அதனால ஆதி அண்ணாவும் மித்ராணியும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க வருண். நம்புவோம், அன்னைக்கு சீக்கிரமா குணமாகிடும். சரியா? ஆமா தன்யா, சீக்கிரம் எல்லாம் சரியாகணும்டி. என் மச்சான பழைய ஆதியா நான் பார்க்கணும்டி. அது மட்டும் தான் இப்போதைக்கு ஆசை. சரிடி, வைஷு சிஸ்டர் அர்ஜுன் ரூம்ல விட்டுட்டு வந்துட்டியா? இப்பதான் வருண் விட்டுட்டு வந்தேன். வருண், ரொம்ப டைம் ஆகுது, வாங்க தூங்க போலாம். சரிடி, வா போலாம்.